சுயம்வரம் என்றும் சுயம்வரம். வருஷம் எங்கேயோ போயிட்டாடா. எங்க தெரியலடா. எனக்கு தெரியும்க்கா. அவ யாரு? ஆதித்யா. அவன் கூட ஓடி போயிருப்பா. தெரியாது. இங்க பாரு, நீயே படி. பார்த்தல, என்ன சொல்ற? 1 minute. பார்த்துட்டேங்க்கா. மறுபடியும் பார்த்து ரொம்ப அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று புரியுதுக்கா. என்னது? வர்ஷா 2 தப்பு பண்ணியிருக்கா. வெரி குட். அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியா? அவ செஞ்ச தப்புனால அவளை கண்டுபிடிக்க முடியுமா? எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருமா? சொல்ல முடியாது. சரி, என்ன தப்பு பண்ணா? இந்த லெட்டர்ல ஒரு இடத்துல உன் ஃபேஸே எனக்கு பிடிக்கல போ அப்படின்னு எழுதியிருக்கா பாரு. அந்த இடத்துல ஃபேஸேன்னு எழுதுறதுக்கு பதிலா பேசே அப்படின்னு எழுதியிருக்கா. அங்க இஃப மறந்து போயிட்டா. இன்னொரு இடத்துல 1 நிமிஷம் அப்படின்றதுக்கு பதிலா 1 செகண்ட் எழுதியிருக்கா. பாத்தியா என் மூளைய வச்சு எப்படி கண்டுபிடிச்சேன்னு? டேய், நான் டென்ஷன் ஆகிறதுக்கும் இப்படி பயந்து போறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ ஏதோ கண்டுபிடிப்பேன்னு பார்த்தா அவ எழுதி வச்சுட்டு போன லெட்டர்ல நீ தப்பு கண்டுபிடிக்கிறியா? இதுதான் நீ கண்டுபிடிக்கிற லட்சணமா? டிடெக்ஷனுக்கா? டிடெக்ஷன் காலையில நான் கண்டுபிடிச்சிருவேன். அது இருக்கட்டும். நீ இப்ப எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? அதை சொல்லு. நீ மாற மாட்டியா? கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிற. என்ன பண்றதுன்னு நீ தான் சொல்லணும். முதல்ல சாப்பிடுவோம். ரொம்ப பசிக்குதுக்கா. சாப்பிடலாம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? ஈவினிங் சாப்பிட ஏதாவது ஸ்நாக்ஸ் பிளான் பண்ணலாம். முடிஞ்சா நைட்டுக்கு 2 சப்பாத்தி சாப்பிடுவோம். அடே, இங்க இருந்து ஓடி போயிடு. இன்னும் 1 நிமிஷம் இங்க இருந்து நானே உன்னை கொன்னுடுவேன். நீ எதுக்குக்கா இப்படி கத்துற? எதுக்காக கவலைப்படுற? எனக்கு எல்லாம் தெரியும். வந்ததும் ஏதாவது ஒரு பிளானை சொல்லுன்னு கேட்டா நான் என்ன பண்ணேன்? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்றேன்ல. எல்லாத்தையும் நீ மறந்து போயிடு. கூலுக்கா. அப்புறம் நல்லா யோசிப்பல்ல. நான் நல்லா யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நீ தான் நடுவுல பூந்துட்ட. அக்கா, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுப்போ. அப்படி பார்க்காத. ஷபா, ஏன் வர்ஷா இப்படி பண்ண? நான் இல்லைன்னு நினைச்சியா? எனக்கு புரியல. நீ எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொன்னவன் உனக்கு எதுக்குடி? அழகானவன், எல்லாம் தெரிஞ்சவன், உன் முறப்பையன் வேற. எனக்காக நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல டார்லிங். நீயும் என்னை உதறி தள்ளிட்டு போயிட்டா என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா? என்ன புரிஞ்சிக்கோடி ப்ளீஸ். இதுக்கு யார் கழுத்துல தொங்கறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ? இனிமே கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறம் இன்னொன்னு, கொஞ்ச நாளைக்கு இந்த கையால எதையும் செய்யாம இருந்தா நல்லது. அன்னைக்கு எழுதி கொடுத்த மெடிசனை இன்னும் 2 நாள் கண்டினியூ பண்ணீங்கன்னா போதும், எல்லாம் சரியாயிடும். சரிங்க டாக்டர். சரி, நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க சார். அப்பாடா, ஒரு வழியா உன் கட்டை அவுத்துட்டாங்க. அன்னைக்கு கரண்ட் ஷாக் அதிகமா இருந்தா இந்த குடும்பம் என்ன கதியா இருக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. கடவுள் இல்லம்மா, அண்ணி தான் காப்பாத்திருக்காங்க. அண்ணினா
அதான் அண்ணா, நீ கனவுல காண்றல அந்த அண்ணி. நீ எங்களுக்கு காட்டலனாலும் அவங்க உன்னை காப்பாத்திக்கிட்டே தானே இருக்காங்க. உனக்கு வேற வேலை எதுவுமே இல்லையாடி? எப்ப பாரு ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்க. உண்மைதான். ஜோக்குன்னு எதுக்கு நினைக்கணும்? பிரியா சொன்ன மாதிரி அவதான் என்ன காப்பாத்தினாலோ என்னவோ, யாருக்கு தெரியும்? அப்போ இவ்ளோ காதல மனசுல வளர்த்துக்கிட்டு எங்க கிட்ட ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற? சொல்றமா, இப்பவே சொல்லிட்டா கதை முடிஞ்சிடும், குடும்பமே சிதறிடும். நீங்க பார்க்காத பொண்ணு கிடையாது, ஆனா அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்க இதே மாதிரி தான் சொன்னீங்க. நாங்க பார்த்த ஒருத்தங்களா? ரொம்ப ரொம்ப க்ளோஸா உங்க கூட பழகினவங்க. அப்படியா? யாரா இருக்கும்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியாது. யோசிக்கிறத விடு. அதுக்கான நேரம் வந்தா என் கனவு கண்ணி என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. ம்ஹும். அங்க பாரு, வந்துட்டா. யாரு? அண்ணியா? ஆமா, அண்ணிதான். அங்க பாரு. ஓஹோ, சந்தியா அண்ணியா? சரியான டைமிங்ல சொன்னீங்கண்ணா. கரெக்டா அவங்க வரும்போது அண்ணின்னு சொல்லிட்டீங்க. அண்ணின்றது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு லிங்க். பார், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த லிங்க் கண்டிப்பா வரும். வா. என்னண்ணா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, நீங்க என்ன படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம், நீ கண்டுபிடிக்கலையே இல்லையான்னு. சரி சொல்லுங்க, நாங்க என்ன படத்துக்கு போறோம்? சொல்லவா? ம். காதலுக்கு மரியாதை, சரியா? வாவ், கரெக்டா சொன்னேண்ணே. எப்படி உன்னால எக்ஸாக்டா சொல்ல முடிஞ்சது? யூ ஆர் ரியலி கிரேட் அண்ணா. பாத்தியா என்ன எவ்வளவு பிரில்லியன்ட் அண்ணா. திமிரா? திமிர் படத்துக்கு போலன்னு சொல்லி தான் நான் கேட்டேன். அது அப்புறமா பாத்துக்கலாம், உனக்காக தான் இந்த படத்தை புக் பண்ணிருக்கேன்னு சொல்லி இந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னாரு. அதனாலதான் அதுக்கு போனோம். ஆமா ஆமா, ஆனா அண்ணன் கண்டுபிடிச்சது பெரிய விஷயம் இல்ல. சிட்டில இவ்வளவு சினிமாஸ் ஓடும்போது நாங்க அந்த படத்துக்கு தான் போனோம்னு எப்படி என்ன கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? கல்யாண், நான் உன்னை கேட்ப நீ தப்பா நினைச்சுக்க மாட்டல? நான் நினைக்கிறதா? அதுவும் நீ கேட்டதுக்கு அப்புறமா என்ன நான் புதுசா சொல்றீங்க? புதுசா நடந்துக்கிறது நீ. என்னண்ணா, எனக்கு எதுவும் புரியல. எனக்கும் அதான் புரியல, நீ ஏன் இப்படி பண்றன்னு. இதுக்கு முன்னாடி நீங்க என்னை விட்டுட்டு எப்பவாவது படத்துக்கு போயிருக்கியா? நான் இருந்தா என்னை தவிர வேற யார் கூடயும் போக மாட்டியே. இப்ப இன்னைக்கு உன் பொண்டாட்டியோட தனியா போயிட்டு வந்துட்ட. அண்ணா நீயும் வரியான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? சாரி அண்ணா, எனக்கு அந்த யோசனையே வரல. வராது. பொண்டாட்டி இருந்தா இதெல்லாம் எப்படி வரும்? டேய், என்னடா ஆச்சு? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. ப்ளீஸ் அண்ணா, காமெடி கூட அப்படி சொல்லாதீங்க. நான் உன்னை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு நீ எப்போது அப்படி நினைச்சிடாத. என்னால் அதை தாங்க முடியாது. கனவுல கூட நீ ஃபீல் ஆனா என்னால தாங்க முடியாது.
சாரிடா. ஐ லவ் யூ கல்யாண். கல்யாண், cheer up. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில மூணாவது மனுஷன் இல்ல, காத்து கூட நுழையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ கூப்பிடாம போன தப்பு இல்லடா. இவ என் பொண்டாட்டி, இவன் என் சொந்தன்ற ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது சகஜம். நீ கூப்பிட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனா சந்தியா கூப்பிட்டு இருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன். ஓகேண்ணா, லீவ் இட். எது வந்தாலும் சரி, நாங்க செஞ்சது உண்மையிலே தப்பு தான். ஏதோ தெரியாம பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோ. இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே டின்னருக்கு போறோம். எல்லாரும் வெளியே போய் ஜாலியா சாப்பிட்டுட்டு வரலாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சரியா? உன் பொண்டாட்டி பதிலே சொல்லல. என் மேல இன்னும் கோவம் போகலன்னு நினைக்கிறேன். அவளை தொட்டதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? அவர் சொன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஓகே ஓகே, சரி, நீங்க போய் ரெடி ஆவுங்க. பிரியா, மம்மி, நீங்களும் ரெடி ஆவுங்க. இன்னும் அப்பா வரலையேனா? நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், டாடியை டைரக்டா அங்க வர சொல்லி. ஓகே, சீக்கிரம் ரெடி ஆவுங்க. சரியாண்ணா, வா. வாடி. என்னடா முறைச்சு பாக்குற? கைய கட்டுற. கட்டுறா டேய். இவன்கிட்ட நான் யாருன்னு சொல்லலையா? சொல்லிட்டேனா? என்னடா சொன்ன? நீதான் என் பாண்டு அண்ணான்னு. பாண்டு அண்ணன் சொன்னையா? பாண்டு அண்ணன், பாண்டு மாமா, பாண்டு சித்தப்பான்னு அறிமுகப்படுத்தினா இவன் பயப்படுவான்றியா? சொல்லும் போதே கிடுக்கிடு நடுங்கணும், அப்படியே ஓடணும். இப்ப சொல்றா சொல்றா. பாண்டண்ண, மாஃபியா டான், கிட்னாப்பர்ஸ் கிங், டைகர், டைகர் பாண்டு. பாத்தியாடா, இவன் கண்ணுக்கு நான் ஜோக்கர் மாதிரி தெரியறேன். ஆமாண்டா சங்கர் தம்பி, நான் ஜோக்கர் தான், அதான் என்னோட கேரக்டர். சரி, அதை விடு. இப்ப சொல்லு, உன்னோட முடிவு என்னன்னு? உன் இடத்தையும் கொடுக்கல, பணத்தையும் கொடுக்கல. சரி, உட்காந்து பேசலாம்னு சொன்னா வரமாட்டேங்கிறிய. என்ன பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஆமா, நீ அப்பவே என்னை பத்தி சொல்லிட்டல, ஜோக்கர்னு. அதான்டா கரெக்ட். ஜானி சொல்ற. அப்படியா? எவ்வளோ? 10 கொடுத்தானா? நல்லது நல்லது. அண்ணா, இவன் பையன் பயந்து 10 லட்சம் கொடுத்துருக்கானா? அப்படியா? இவனை விட சொல்லி பயந்து போய் கொடுத்துருக்கானா? காசு விஷயத்துல நீ ஒரு கஞ்சோன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உன் புள்ளைய தூக்கிட்ட. அவன் ரொம்ப புத்திசாலிடா. இந்த பாண்டி யாருன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு.
உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. அண்ணா இவனுக்கு பையன் மட்டும் இல்ல ஒரு பொண்ணும் இருக்கு. ரொம்ப ஓவரா பேசிட்டாலாம். உன்னை பத்தி கண்டபடி பேசியிருக்கா. அப்படியா? அவளுக்கு எவ்வளோடா வயசு இருக்கும்? வயசுள்ள பொண்ணு தானா? அப்புறம் ஏன் காத்துட்டு இருக்க? எழுதிட்டு வர சொல்லு. ஜானி கூட்டிட்டு வரதானா போயிருக்கான். இந்நேரம் பக்கத்துல வந்திருப்பான். சபாஷ், ஜானி ஒரு ஜித்தன் தான்டா. வரட்டும்டா அந்த பொண்ணு. ஏய் சங்கரு, இந்த பயம் இவ்வளவு நேரம் எங்கடா போச்சு? நான் தான் ஜோக்கர்ல. உன் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு நீ பார்க்கும்போது தெரிஞ்சுப்ப. அண்ணே என் பொண்ணை விட்டுருங்கண்ணே. அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்கண்ணே. நான் உங்க காலில் விழுந்து கேட்கறேண்ணே. விட்டுருங்கண்ணே. வா, குட்டி சூப்பரா இருக்கடா. வா, பாத்தியாடா சங்கரு, பணமும் கிடைச்சிருச்சு, இப்போ குட்டியும் கிடைச்சிருச்சு. இப்போ உன்னோட உயிர். வேண்டாண்ணா, வேண்டாமா? உன்னை நான் எதுவும் செய்யக்கூடாது. உன்னை என்ன பண்ணணும்? ஏய் சத்தம். ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்பரம் என்றும் சுயம்பரம், சுயம்பரம் என்றும் சுயம்பரம். பூவே நீ சிரித்தாலே இதை